வழக்கு தோய்வாக போய்கொண்டிருக்கிறது என்பது காரணத்துக்காக ஐஜி அவர்களை சந்தித்து என்னுடைய மனுவை தாக்கல் செய்து வந்திருக்கின்றேன். கோவையில் ரித்தன்யா என்ற பெண் காருக்குள் விஷமருந்தி உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவத்தில் கணவர், மாமனார், மாமியார் உள்பட 3 பேர் கைதான நிலையில் ரித்தன்யா வழக்கு தொய்வாக நடப்பதாக அவரின் தந்தை கோவை ஐஜி அலுவலகத்தில் மனு அளித்திருக்கிறார். இதுகுறித்து பேசிய ரித்தன்யா தரப்பு வழக்கறிஞர், ரித்தன்யா விவகாரத்தில் தற்கொலை வழக்காக மட்டுமே பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், பெண் வன்கொடுமை மற்றும் பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கை சேர்க்கவில்லை எனவும், அந்த பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் மனு அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இன்னைக்கு இந்த ரித்தன்யா சம்பந்தமாக வழக்கு பதியப்பட்டிருக்காங்க. செக்ஷன் 108 பிரகாரமும் செக்ஷன் 85 பிரகாரம் பிஎன்எஸ் பிரகாரம் போட்டிருக்காங்க. அந்த செக்ஷன் போதாது. ஏன்னா இதுல உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் சேர்த்தவே இல்லைங்க. ப்ரொஹிபிஷன் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் சேர்த்தவே இல்லைங்க. அது ஏன் பிளஸ் பிஎன்எஸ்ல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆக்ஷன் அதுவும் சேர்த்தலைங்க. 2 செக்ஷனும் சேர்த்தணும்னு சொல்லி நீ மனு கொடுக்க வந்திருக்கு. நாங்க செக்ஷன் பிஎன்எஸ்ல பாத்தீங்கன்னாக்கா 75, 76, 78 அண்ட் 80, 118, 125 செக்ஷனை சேர்த்தணும்னு சொல்லி தான் இன்னைக்கு மனு கொடுத்துருக்கு. நாங்க இதுல இருந்துங்க ப்ரொஹிபிஷன் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 4B உமன் ஹராஸ்மெண்ட் போர்ட்ல 4B போட சொல்லி கேட்டிருக்கோம். நாங்க ஏன்னா நீங்க இந்த 108, 185 ஃபர்ஸ்ட் போட்டுருக்காங்க பாத்தீங்களா, அது ஈஸியா பெயில் நமக்கு ஹைகோர்ட்ல கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது. இந்த ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வராத காரணம் வேணும் காவல்துறை காலம் தடுத்திட்டு வராங்க. அது சீக்கிரமா இந்த மனு மூலியமா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நான் கேட்கதான் மனு கொடுத்து வந்திருக்கேன். ரித்தன்யாவின் பிரேத பரிசோதனை மற்றும் ஆடியோ ரிப்போர்ட் வந்த பிறகு தாமதம் செய்யாமல் உடனே உரிய நடவடிக்கை எடுப்பதாக ஐஜி உறுதியளித்துள்ளதாக ரித்தன்யாவின் தந்தை அண்ணாதுரை தெரிவித்துள்ளார். என் மகள் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் வழக்கு தோய்வாக போய்கொண்டிருக்கிறது என்பது காரணத்துக்காக ஐஜி அவர்களை சந்தித்து என்னுடைய மனுவை தாக்கல் செய்து வந்திருக்கின்றேன். அதாவது சாதாரண தற்கொலை வழக்காகவும் சாதாரண கொடுமை வழக்கு செக்ஷன் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. அதை ஐயா அவர்களுக்கு சுட்டிக்காட்டி எனக்கு சரியான செக்ஷன் போட்டு வழக்கை தீவிரமாக விசாரித்து உடனடியாக குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டுகோள் விடுத்து மனு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அவரும் பார்த்துட்டு உடனடியாக இன்னைக்கே அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறேன். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அது இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வரல, லேப் ரிப்போர்ட் வரல, ஆடியோ ரிப்போர்ட் வரலன்னு சொல்லி அவங்க சைட்லேருந்து அந்த விசாரணை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு உண்டான காலதாமதம் கண்டிப்பாக ஆகும். அதுக்கு உண்டான முடிவுகள் ரிசல்ட் வந்தோன்னா நான் கண்டிப்பா அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மகளை பறிகொடுத்த சோகத்தில் சில கருத்துக்களை தான் கூறியிருந்ததாகவும், தான் ஒரு பேச்சாளர் இல்லை, தான் சொன்ன கருத்துக்களை சிலர் தவறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பரப்புவது மிகவும் வேதனை அளிப்பதாக அவர் தெரிவித்தார். ரித்தன்யா தற்கொலை வழக்கில் இந்த தகவல் அனைத்து பொதுமக்களுக்கும் போய் சேர்ந்ததுக்கும் எனக்கு இந்த அளவுக்கு ஒரு தைரியத்தை, நம்ம இந்த வழக்கை தொடுத்து நம்ம பொண்ணு இழந்துட்டோம், இருந்தாலும் இனி இந்தியா முழுக்க இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக எனக்கு ஒரு ஆறுதல் ஆகும் ஒரு முயற்சி, அந்த வழக்கை எடுத்து நடத்துறதுக்குண்டான முயற்சியும் கொடுத்த இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நான் பெண்ணை இழந்துட்டு எத்தனையோ வருத்தத்தில் இருக்கேன். சரியா, ஏன்னா நான் ஒரு பேச்சாளர் கிடையாது, நான் ஒரு திட்டமிட்டு பேசுறதுக்கு நான் என்னுடைய உணர்வுகளை தான் பிரதிபலிக்கிறேன். அதுல என்னுடைய கருத்துக்கள் தவறா இருக்குதா ரைட்டா இருக்குங்கிறதுல எனக்கு தெரியல. என்னுடைய உணர்வுகள், என் பெண்ணை இழந்த வழியில நான் உணர்வுல 27 வருஷம் காப்பாத்தின பெண்ணை இழக்கிறதுக்கு நான் மட்டும் இல்ல, எந்த தாய் தகப்பனும் விரும்ப மாட்டான். அந்த முறையில தான் நான் சில பேட்டிகள் கேட்கறாங்க சொல்றேன். ஆனா அதை சோசியல் மீடியாக்கள் இருக்கிற நண்பர்கள் தவறா சித்தரிச்சு போறது எனக்கு என் பெண்ணை இழந்ததை விட மிகப்பெரிய வருத்தமா எனக்கு இருக்கு. உங்க வீட்டுல ஒரு தங்கச்சிக்கோ அக்காவுக்கோ பொண்ணுக்கோ நடந்திருந்தா இப்படி அதை சோசியல் மீடியாவில் தவறான கருத்துக்களை பதிவிடுங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு சரியான தகவலை மக்களுக்கு செலுத்தி என்னுடைய பெண்ணுக்கு இல்லை, இனி உங்க வீட்டில் எதிர்காலத்தில் இருக்கிற எந்த பெண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கக்கூடாதுங்கிற நீதி கேட்டு அந்த நீதி கிடைக்கிறதுக்கு உண்டான நல்ல தகவல்களை பரிமாறி எனக்கு ஆதரவு அளிக்குமாறு தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வழக்கை விசாரிக்கும் அதிகாரிகள் மீது சந்தேகம் இருப்பதால் வழக்கை விசாரிக்க தனி அதிகாரிகள் வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்துள்ளதாக ரித்தன்யாவின் தந்தை தெரிவித்துள்ளார். அதாவது எங்களுக்கு என்ன, வழக்கு தோய்வு போறதுனால எங்களுக்கு
விசாரணை அதிகாரி மேலே ஒரு சில சந்தேகங்கள் வர்றதுக்கு தனி விசாரணை அதிகாரி வேணுங்கிற ஒரு வேண்டுகோளையும் விட்டுருக்கிறோம். வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றோன்னு சொல்லி ஒரு வேண்டுதலையும் வச்சிருக்கிறோம். சந்தேகம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நடக்கிற போதே வந்து அவர் டிஎஸ்பி அவர்கள் வந்து எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து தான் உடலை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போய் அடக்கம் இது பண்ணோம். அப்போ என்னென்னா மூவரையும் கம்பல்சரி அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னார். ஆனால் வந்து அடுத்த நாள் 30ஆம் தேதி ஈவினிங்குள்ளே கைது பண்ணணும்னு சொன்னார். 29ஆம் தேதியே வந்து இருவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மூவரும் அரெஸ்ட்டுன்னு சொல்லி எல்லா செய்திகளையும் வந்தது. நாங்களும் சரி பரவாயில்ல சொன்ன மாதிரி பண்ணிட்டான்னு சந்தோஷப்பட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இருவர் மட்டுமே கைது. ஒருவர் வந்து சொந்த பைண்டிங் ஆர்டருங்கிற இவரோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஜாமீனில் விட்டதாக வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. அப்புறம் நாங்கள் போய் விசாரிக்கிற போது வந்து அவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் நேரடியாக எஸ்பி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துட்டு வெளியில் வர்றபோது வந்து பார்த்தீங்கன்னா அவர் உடனடியாக நாங்கள் பண்ணித்தர நேரம் அந்த அன்னைக்கு மாலைக்குள்ளே கைது பண்ணிட்டாங்க. அதனால் ஏன்னா, அதாவது எங்களுடைய பொண்ணு இறந்தது 29ஆம் தேதி காலையிலேயே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து தொலைக்காட்சிகளையுமே அந்த ஆடியோ ரிலீஸ் ஆகிருக்கு. பொண்ணை பற்றி எல்லா தகவலும் போயிருக்குது. உரிய மக்கள் எல்லாம் சேர்ந்து போராட்டம் நடத்தியிருக்காங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடியே. அப்படி இவ்வளவு வழக்கு வந்து ஒரு சென்சிட்டிவாக இருக்கிற போது தன்னுடைய தனி பைண்டிங் ஆர்டருங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அவரை ஜாமீனில் விட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்துக்குரிய கேள்வியாக இருந்தது. அந்த ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் எங்களுக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு உண்டான விளக்கத்தை ஐஜி கிட்ட சொல்லியிருக்கோம். அவரும் வந்து அது பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு.